Welcome to BioLegends. Why fear when BioLegends is here? இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 பயாலஜி சாப்டர் நம்பர் 2ல் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. First, when the pollen tube reaches the synergid, it releases two male gametes, into the cytoplasm of synergid. One of the male gamete will be fused off with the egg cell. ஒரு male gamete வந்து egg cell கிட்ட மூவ் பண்ணி ஃபியூஸ் ஆயிடும். அந்த ப்ராசஸை வந்து நம்ம சின்கேமி அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு போலன் டியூப் சினர்ஜிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் 2 மேல் கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணுது இன்டு த சைட்டோபிளாசம் ஆஃப் சினர்ஜிட். அதில் ஒரு மேல் கேமெட் எக்ஸெல் கிட்ட மூவ் ஆகி அதோட நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆகி சின்கேமி அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது. அங்கே ஜைகோட் வந்து டிப்ளாய்டு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னொரு மேல் கேமெட் வந்து சென்ட்ரல் செல்லில் உள்ள 2 போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆகி அங்கே வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் பண்ணுது, விச் இஸ் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். இதில் நமக்கு வந்து 3 ஹாப்ளாய்டு நியூக்ளியை ஃபியூஸ் ஆகிறதுனால இது பேர் நம்ம ட்ரிப்பிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதனால் நமக்கு வந்து என்ன தெரியுது, ஏற்கனவே நம்ம சின்கேமின்னு ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்ரிப்பிள் ஃபியூஷன் அப்படின்னு இன்னொன்று பார்த்துருக்கோம், ரைட்டா? அதனால் இங்கே 2 டைப் ஆஃப் ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்ம இதை டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது, சின்கேமி. சின்கேமி எப்படி நடக்குது, அந்த போலன் டியூப்லேருந்து வராது போலன் வந்து எக்ஸெல் கூட ஃபியூஸ் ஆகிடுது. ஃப்ரம் த ரீச்சஸ் சினர்ஜி அண்ட் ஃபியூஸ் எக்ஸெல் டு ஃபார்ம் த சின்கேமி. ட்ரிப்பிள் ஃபியூஷன் வந்து நடுவில் உள்ள சென்ட்ரல் செல்லில் உள்ள போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆகி அந்த 3 செல்னால் ட்ரிப்பிள் ஃபியூஷன் அப்படின்ற ஒன்று வருது. இது 2 சேர்க்கும் போது டபுள் ஃபர்டிலைசேஷன். அதுக்கப்புறமேட்டு இந்த சென்ட்ரல் செல் இருக்குது தெரியுமா, ஆஃப்டர் ட்ரிப்பிள் ஃபியூஷன் இட் பிகம்ஸ் ஆஸ் தி ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியை. இதை நம்ம ப்ரைமரி எண்டோஸ்பம் செல்லுன்னு சொல்கிறாங்க, விச் ஃபர்தர் டெவலப்ஸ் இன்டு தி எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் while the zygote which develops into the embryo, and that's it. Central cell வந்து triple fusionக்கு அப்புறம் primary endosperm செல்லாக மாறிடும், which further develops into the endosperm. endospermல தான் reserved food storageக்கான ஒரு capability இருக்குது. zygote வந்து develops into embryo. And that's all for today's class. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் and comment to BioLegends. Why fear when BioLegends is here? Thank you.